கேட்குறீங்களோ அவங்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகுமா? அல்லேலூயா. எழுதியிருக்கா? நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிக்க போறாங்க. அப்ப நான் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அப்ப பலன் வருது, நன்மை வருது, நன்மை நடக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு யாருக்குன்னு தெரியாது, வாசிங்க. இது யாருக்கோ எல்லாருக்கா இருந்தாலும் சரிதான். உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த வருஷத்தை பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். இந்த வருஷத்தை ஆண்டவர் சொல்றாரு, நன்மையால முடிசூட்ட போறாராம். யாருக்கு வேணாலும் எடுத்துக்க, அள்ளிட்டு போ, கர்த்தர் உங்கட தான் சொல்றாரு, இந்த வருஷத்தை நான் நன்மையினால் நிரப்ப போகிறேன். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி சில நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்ன செய்யணும்? நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து. இங்க பாருங்க, மனச திருப்பணும். நிறைய பேர் ஏதாவது தேவை வந்துட்டா யாரையா ஒரு மனுஷன்ட்ட போய் பணம் தருவீங்களா, அது தருவீங்களா, இது தருவீங்களா, குழு தருவீங்களா, இந்த இதுக்கு இது தருவீங்களா, கிஃப்ட் தருவீங்களா, ஓட்டு போடணும் பணம் தருவீங்களா? முதல்ல அதுல விடுங்க. கர்த்தர் தருவாரு, சகலத்தையும் நன்மையா தருவாரு. நல்ல நல்ல தலைவர்களை கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஜெபிச்சதுனால உங்க ஜெபத்தை அவர் கேட்டிருப்பாரு. நல்ல தலைவனை நம்ம தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போறாரு. நம்மை ஆளும் நல்ல தலைவர்களை கட்டாயம் கர்த்தர் கொண்டு வருவார். என்னன்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை வாய்க்க பண்ண போகிறார். அவர் சொல்றாரு, மனச முதல்ல மத்தவங்ககிட்ட கேட்கறதுல இருந்து என்கிட்ட திருப்புங்க. மனம் திரும்பி கர்த்தருக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. நான் திரும்ப அடுத்த வசனம் வாசிச்சுட்டு திரும்ப இந்த வசனத்தை வாசிக்க போறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. என்ன செய்யும்? நன்மை உண்டாகுமா? அப்ப நன்மை உண்டாகும். எப்ப நன்மை உண்டாகும்? அவருக்கு செவி கொடுத்தா. அவருக்கு இங்க பாருங்க, என்னை கொஞ்சம் கவனிங்களேன். நீங்க கொடுக்கறதுல காணிக்கையை விட உங்க செவி கொடுக்கறது தான் மேலானது. நீங்க கொடுக்கறதுல விசேஷித்தது, தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது செவி கொடுக்கறது.